ஒரு பெரிய லிங்கம்ங்க. அந்த லிங்கத்துக்குள்ள 1008 சிவலிங்கங்கள். அதைத்தான் நம்ம சரசர லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோயிலோட வரலாறு தான் இன்னைக்கு நம்ம கூட சில பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஃபுல் வீடியோ இதை நான் கூட ஆட் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. திருச்சிற்றம்பலம். நம்ம கோவை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியிலிங்க வெள்ளிங்கிரி மலை போகின்ற வழியில் மாதம்பட்டி கிராமத்தில் நொய்யல் ஆற்றினுடைய வடகரையில் நம்ம தீக்ஷாவனம் அமைஞ்சிருக்குங்க. நம்ம தீக்ஷா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவாலயத்தை ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்காருங்க. ஐயா அவர்கள் ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு பெரிய நிலக்கிழார் ஃபேமிலியை சார்ந்தவர். ஐயா அவர்களுடைய தாத்தா முப்பாட்டனார் அவங்க எல்லாருமே ஒரு பெரு நிலக்கிழார்களாக செல்வந்தர்களாக இருந்து இந்த பகுதியில் பள்ளிக்கூடத்திற்காகவும் கோவிலுக்காகவும் மருத்துவமனைக்காகவும் நிறைய நிலப்புலன்களை தானம் செய்தவங்க. அந்த வகையில் ஐயா தாத்தா பேர்லேயும் பள்ளிக்கூடம்லாம் இன்னும் இருக்குது, அதெல்லாம் நிறைய தானமாக கொடுத்துட்டாங்க. அந்த வம்சாவளியில் வந்த இன்பகுமார் ஐயா அவர்கள், ஐயாவினுடைய தாயார் ரங்கநாயகி அம்மாள் மாரணகவுண்டர் அவர்களுடைய ஆசைப்படி அம்மா அவர்கள் காலமாவதற்கு முன்பாக ஒரு சிவாலயத்தை நிறுவ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அம்மா அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஐயா அவர்கள் அம்மாவினுடைய கனவை நனவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான சிவாலயத்தை இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இந்த சிவாலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சகஸ்ரலிங்கேஸ்வரர், அதாவது உத்தரகோசமங்கை அப்படிங்கிறதான் சிவனுடைய முதல் கோவிலாக சொல்லப்படுறது. அந்த சிவாலயத்தின் முதல் கோவிலாகிய உத்தரகோசமங்கையில் 1000 முனிவர்கள் தவம் செய்து அதில் ஒரு முனிவர்கிட்ட சுவாமி வேத உபதேசங்களை எல்லாம் ஒப்படைத்ததாகவும், அதை அந்த சமயத்தில் ராவணன் சுவாமியை தொடுகின்ற போது அந்த உத்தரகோசமங்கையில் இருந்த அந்த குளம், அந்த திருக்கோவிலினுடைய திருக்குளத்தில் அக்னி பிளம்பு ஏற்பட்டு அந்த அக்னி பிளம்பில் அந்த 1000 முனிவர்களில் 999 முனிவர்கள் அக்னி பிளம்பில் போய் ஐக்கியமாகி முக்தி அடைந்ததாகவும் அந்த 999 முனிவர்களும் இறைவன் ஒருவர் மங்களநாதர் அவருடன் சேர்ந்து 1000 லிங்கங்களாக மாறி ஒரே லிங்கமாக வடிவு எடுத்ததாகவும் சகஸ்ரலிங்கத்தினுடைய வரலாறு சொல்லப்படுறது. அந்த வகையில் இந்த தமிழ்நாட்டிலேயே இல்லாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான பெரிய அளவில் 1000 லிங்கங்களை தனித்தனியாக வடிவமைத்து 1008 லிங்கங்களாக இந்த சகஸ்ரலிங்கேஸ்வரரை நிறுவியிருக்காருங்க. சுவாமி அம்பாள் தையல் நாயகி சமேத வைத்திய ஞான சகஸ்ரலிங்கேஸ்வரர். அதாவது எதற்காக சுவாமிக்கு வைத்திய பேர் வச்சிருக்காருன்னா, ஐயா அவர்கள் ஒரு பெரிய சித்த வைத்தியர். கடந்த 25 ஆண்டுகளாக தனது இல்லத்திலேயே இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இலவசமாக சித்த வைத்தியம் பார்த்துட்ருக்காரு. அந்த வகையில் வைத்தீஸ்வரராக இங்கே வைத்து இந்த ஐயா அவர்களுடைய தீட்சை அறக்கட்டளையில் கிட்டத்தட்ட ஒரு 12.5 ஏக்கரா பிரம்மாண்டமான இடம். இந்த 12.5 ஏக்கராவில் இந்த திருக்கோவிலுக்கு அருகிலேயே ஒரு சித்த வைத்திய மருத்துவமனை ஒன்று துவங்க இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஐயா அவர்களுடைய ரொம்ப சமூக பற்று காரணமாக ஒரு அறநெறி வகுப்பையும் வேத பாடசாலையும் திருமுறை தேவார பாடசாலையும் இந்த தீக்ஷாவனத்துக்குள்ளே நிறுவ இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கிற இந்த மகாமண்டபம், இந்த கோயிலில் பிரதோஷமானது ரொம்ப விசேஷமாக இந்த நம்ம கொங்கு நாட்டிலேயே அதற்கு ஒரே கல்லால் செய்யப்பட்ட பெரிய நந்தி, இந்த நந்திக்கும் எம்பெருமானுக்கும் பிரதோஷ வழிபாடு இங்கே சுற்று வட்டாரங்கள் கிராமங்கள் இருக்கிற எல்லா அன்பர்களும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குதுங்க. அப்போ தேய்பிரை அஷ்டமி நம்ம பைரவருக்கு நடக்குது. பைரவர் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்கிற மாதிரி அஷ்ட தசபுசங்க மகா கால பைரவர்.
இந்த பைரவர்கிட்ட என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த பைரவனுடைய வாகனமானது பைரவரை நோக்கி இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு அப்படின்னா, நம்ம சுப்பிரமணிய சுவாமி, சண்முக சுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் 6 முகம் 12 கையோட அந்த மயில் வாகனத்தினுடைய முகம், மயிலினுடைய பார்வை எம்பெருமான் முருகப்பெருமானை நோக்கி இருக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இது ஐயா அவர்கள் ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், சாமிக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கல்கார கோபுரம் அதை சுற்றி அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஷபாரூடர் என்று சொல்லக்கூடிய அம்மையப்பர் காளை வாகனத்தில் மேலே பார்த்தீங்கன்னா காளை வாகனத்தில் அம்மையப்பர் அமர்ந்திருப்பாங்க. அதனால் உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய 3 வழிபாடுகளை மேற்கொள்வதாக சிவாகம முறைப்படி இந்த கோயில் குடமுழுக்கு செய்து இதை ஒரு தியான மண்டபமாக ஐயா அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தீக்ஷாவனத்துக்கு எல்லாரும் காஞ்சிமாநதி என்று சொல்லக்கூடிய நொய்யலாற்றினுடைய வடகரையில் 18வது சிவாலயமாக அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்திற்கு இந்த எம்பெருமானுடைய திருவருள் பெற்று எல்லோரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம். என் பேர் இன்பகுமாருங்க. நான் ஒரு நம்மளது இங்கே இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னா, இதில் இங்கே 12 ராசி 27 நட்சத்திரம் 108 பாதத்துக்கு விருட்சங்கள் வச்சுருக்காங்க. அது ஒரு அது விருட்ச சாஸ்திரம்ங்கிற நம்மளுடைய பழைய புத்தகத்தில் இருக்கிறத எடுத்து கணித்து அங்கே வச்சுருக்கோம். இங்கே யார் நோய்வாய்ப்பட்டவங்க இவங்க இந்த வைத்தீஸ்வரரை திங்கக்கிழமை தான் சிவனுக்கு விசேஷம். ஆனால் இந்த வைத்தீஸ்வரருக்கு செவ்வாய்க்கிழமை தான் விசேஷம். பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த பாலை சாப்பிட்டா தீராத நோய் தீருங்கிற மாதிரி ஒரு ஐதீகத்தில் இருக்குது. நாங்கள் சொல்லைங்க, ஐதீகத்தில் இருக்குது. இது இந்த லிங்கம் அமைஞ்சிருக்கிறது ஆயுர்வேத கிரந்தத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. அது இனி யாரும் பண்ணலை, இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அந்த பக்கங்கள் வேணுமென்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கோம். வேறு ஒருவர்கிட்ட இருக்குது, ஒரு பெரிய ஞானிகிட்ட, அவர் அதை கொடுப்பார். நம்ம அதை எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அந்த புத்தகமெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல, பட் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இதனுடைய சிறப்பு இவ்வளோதாங்க. மற்றபடி நாம் எங்கள் கோயிலை நாங்கள் இது விளம்பரப்படுத்துறதுக்கு நாங்கள் விருப்பப்படலை. இப்போ நீங்கள் ஒரு தர்ம காரியமோ இந்த சேனலில் நடத்துறதுனால உங்களுக்கு நாங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம். யாராவது பணம்னு சொல்லியிருந்தால் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாயா. ஐயா ஏதோ போதும், சரிங்க, இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ 2 ஓம் நமச்சிவாயா. இந்த கோயிலினுடைய சிறப்பு ஏற்கனவே 2 பேர் சொல்லிட்டாங்க. இது இனிமேல் இந்த நீங்களும் ரொம்ப சந்தோஷம். இதை மேலும் மேலும் போட்டு எல்லோரும் போட்டு பார்த்து எல்லோரும் தரிசனம் பண்ணி சாமியினுடைய அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாயா.